அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். இந்த வாரத்தில் மேச ராசிக்கு 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் இருப்பார். மேச ராசிக்கு 4ஆம் இடம். வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். மனசில் கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் ஏற்படலாம். சின்ன சின்ன தோல்விகள் வரலாம். இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து மன உறுதியோடு வெற்றிக்காக கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக அமையும். பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மேச ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மனக்கவலைகள், மன சோர்வு, மன விரக்தி இதெல்லாம் கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும். ஆகவே கவலை இல்லாமல் அந்த நாட்களை கடந்து செல்வதற்கு தயார்படுத்தி கொள்வது நல்லது. எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கிறது, யோசிக்கிறது. அதில் எதிர்மறை எண்ணங்கள், கவலைகள், மன சோர்வுகள் இதெல்லாம் வரலாம். அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம அந்த நாட்களை இனிதான நாட்களாக, இயல்பான சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, அன்பாக, ஆர்வத்தோடு எதையும் செய்து ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. மேச ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. குரு பார்வை இருக்குது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் நல்லதொரு உயர்வான பலனை அடைவார்கள். வியாபாரம் அற்புதமான முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். எதையும் தொடர்ந்து போராடி பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. உடல் ஆரோக்கியம் வரும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். நல்லதொரு நாளாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த நாட்கள் பயன்படுகிறது. பிறகு 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை அன்று சஷ்டி. ஒரு முருகனை வழிபாடு செஞ்சு, முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாலை 4:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் துலாம் ராசியில் இருக்கும் சந்திரன். அப்போ மேச ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் நடக்கும். வீட்டில் மகிழ்ச்சி, சந்தோஷம் பெருகும். வாகன யோகம் இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை இருக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும். நல்ல நாள், நன்மை தரக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே மேசராசிக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள், ஞாயிறு போன்ற நாட்கள்லாம் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் மேசராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளும் முன்னேற்றமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன். 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது. ரிஷப ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றியும் பேரும் புகழும் பாராட்டும் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் அந்த நாட்களிலேயே எளிதாக ஈடேறும். நல்ல நாள், நன்மைகள் தொடரும். பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது. ரிஷப ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையை அமைத்து தருவார். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரும். சிறு சிறு தோல்விகள் வரும். அதை கண்டெல்லாம் பின்னோக்கி போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய நாட்களாக இருக்கும். திறமைகளை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆகவே மன உறுதியோடு பிரச்சனைகளை கண்டு பின்வாங்காமல்
தொடர் முயற்சி விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி, விநாயகருக்கு வழிபாடு செய்யலாம். 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. ரிஷப ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து கொள்ளலாம். மனக்கவலைகள் வந்து போகும், மன சோர்வு இருக்கும். ஆகவே மன உறுதியோடு எதற்கும் கவலைப்படாமல் அந்த நாட்களை வைத்திருப்பது நல்லது. சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி கவலைகளை குறைத்து எதை செய்தாலும் ஆர்வத்தோடு பிரியத்தோடு மகிழ்ச்சியாக செய்து வெற்றியை நோக்கி பயணிப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியில் மிகுந்த கவனம் தேவை. வியாபாரிகள் வியாபாரத்தில் தொடர்ந்து முயற்சி செய்வது நல்லது. மன உறுதியோடு செயல்படுவது நல்லது. குரு பார்வை இருக்கிறது. போதுமான பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் கணிசமான அளவுக்கு ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அந்த நாட்கள் அமைகிறது. பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து அன்று சனிக்கிழமை நாள் சஷ்டி முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது. ரிஷப ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஆரோக்கியத்தை கொடுப்பார். வாகன யோகம், வாகனத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும், பயணங்கள் பிரயாணங்களில் சிறு சிறு இடையூறுகள் இருந்தாலும் அந்த நாட்களில் சரி செய்து பயணங்கள் செல்லும் இடங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். உங்களுடைய சொந்த முயற்சியால், தனிப்பட்ட முயற்சியால் முயற்சி செய்து நிறைய வெற்றி வாகி சூடக்கூடிய நாட்களாக அமைகிறது. நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே ரிஷபராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்களிலும் இறுதி கட்ட நாட்கள் சனி ஞாயிறு போன்ற நாட்களிலும் நன்மைகளும் முன்னேற்றமும் வரக்கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசிக்கு இந்த வார ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது. மிதுன ராசி 2ஆம் வீடாக வருது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், இல்லறஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் பாடுபட வேண்டியது இருக்கும். அந்த நாட்களில் கொஞ்சம் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக அந்த வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து அமைதியாக கடந்து செல்வது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். வீட்டினுடைய எதிர்காலத்தை நோக்கி நிறைய ஆலோசனை செய்யாமல், வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் சிந்தித்து பொறுமையாக செயல்பட்டால் போதுமானதாக இருக்கும். பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது. மிதுன ராசிக்கு 3ஆம் வீடாக அமைகிறது. திறமைகள் நிரூபிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பேரும் புகழும் பெருமையும் வந்து சேரும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். சுறுசுறுப்பாக பணியாற்றி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். மனதில் சிறு சிறு குழப்பம் இல்லாமல் மன உறுதியோடு செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்லது. 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. மிதுன ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. 4ஆம் வீட்டு சந்திரன் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்துக்கு சென்று அந்த வேலைகளை வெற்றிகரமாக முடித்து திரும்புவது நல்லது. சிந்தித்து செயல்பட்டால், திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். அறிவுபூர்வமாக செயல்படுபவர்களுக்கு நிறைய வெற்றிகள் இருக்கிறது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரத்திலும் அதிக உழைப்பும் முயற்சியும் தேவை. தடைகளை கண்டு பின்வாங்காமல் உரிய காரண காரியத்தையெல்லாம் சரி செய்து, உடனடியாக சரி செய்து விடாமுயற்சி வெற்றியை தரும். மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் அந்த நாட்களில் சிறப்பானதாகத்தான் இருக்கும். பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது. மிதுன ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன கவலைகளை, மன சோர்வை ஏற்படுத்துவார்.
உங்கள் சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக நீங்கள் முயற்சி செய்கிற போது அது கொஞ்சம் மனத்தடைகள் வரும். அதை கண்டெல்லாம் சஞ்சலம் அடையாமல், கவலைகளை அதிகப்படுத்திக்காமல், கொஞ்சம் ஆர்வமாக சந்தோஷமாக மகிழ்ச்சி அந்த நாட்களை வைத்து கொண்டால் போதுமானதாக இருக்கும். மற்றபடி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்களில், அதாவது செவ்வாய் புதன் போன்ற நாட்கள் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் நல்லதொரு நாளாக இந்த வாரத்தில் அமைகிறது. கடக ராசிக்கு இந்த வார ராசி பலன் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கடக ராசியிலேயே சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் வரக்கூடிய சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். மனதை தெளிவான சிந்தனையை கொடுப்பார். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். ஒரு நீண்ட நாள் எண்ணங்கள் மனதில் இருக்கும். அந்த நாட்கள் மனதில் நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மனதால் வெல்லக்கூடிய நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது, கடக ராசி 2ஆம் வீடாக வருது. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். ஆகவே குடும்பத்தில் முன்னேற்றத்தில் நிறைய ஆலோசனை செய்கிற போது கொஞ்சம் கோபம், முன்கோபம், வீண் வாக்குவாதம் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கொஞ்சம் அதிகமாக கோபப்படாமல் பொறுமையாக நிதானமாக மௌனமாக இருந்தால் போதுமானதாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் கலந்து ஆலோசிக்கிற போது கோபப்படாமல் இருப்பது நல்லது. மற்றபடி 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் அன்று சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்லது. 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது, கடக ராசிக்கு 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அமையும். பேரும் புகழும் பதவி உயர்வும் பெருமையும் உண்டாகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இந்த நாட்களில் சிறப்பானதாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறும். மாணவர்கள் கல்வியில் ஒரு உயர்வான பலனை அடைவார்கள். வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். அலுவலக பணி அற்புதமான முறையில் வெற்றியை கொடுக்கும். ஆகவே கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்கள் ஒரு வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் பயனுள்ள நாட்களாக, நன்மை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது கடக ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. ஆகவே வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக அமைகிறது. வாகனத்தில் செல்கிற போது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இல்லாமல் சரியான நேரத்திற்கு சென்று முன்கூட்டி அந்த வேலைகளை செய்து திரும்புவது நல்லது. பிரயாணங்களில் கொஞ்சம் இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் ஏற்படலாம். அதையெல்லாம் சரி செய்து கொள்வது நல்லது. மற்றபடி சிறு சிறு பொருளாதார சிக்கல்கள் கொஞ்சம் வரும். அதையெல்லாம் நிதி பற்றாக்குறை வரலாம். அதையெல்லாம் சமாளித்து சரி செய்து விடாமுயற்சியால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து மனோதிடத்தோடு வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. ஆகவே கடக ராசியை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்களிலும் மத்தியம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் பயனுள்ள நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்கு இந்த வார ராசி பலன் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது, சிம்ம ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். மனதுக்கு பிடித்த செலவுகள் செய்கிற போது அது நிறைய செலவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு மனக்குறையும் இருக்கும். ஆகவே திட்டமிட்டு தேவையான செலவுகளை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. அதுவும் சுப செலவாக, நல்ல செலவாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. பிறகு ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்னெச்சரிக்கையோடு செய்து வெற்றிகரமாக பயணிப்பது நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம். பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்கள் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வருகிற நாட்கள் பயனுள்ள நாட்களாக அமையும். உங்கள் திறமைகளை நிரூபித்து முன்னேறக்கூடிய நாட்களாக இருக்கும். அனைவராலும் பாராட்டு பெற்று வெற்றிகரமாக
கடந்து செல்லக்கூடிய நாட்களாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல நாளாக அமைகிறது. நன்மை தருகின்ற நாளாகவும் அமைகிறது. 8ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்லது. 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது, சிம்ம ராசி 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் ஓரளவுக்கு சிறப்பானதாக இருந்தாலும் வீட்டினுடைய நலன் கருதி எதிர்காலத்தை பற்றி ஆலோசனை செய்கிற போது கொஞ்சம் வாக்குவாதம் அதிகமாக ஆகலாம். குடும்ப பங்களிப்பு அதிகமாக இருக்கும். வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். ஆகவே பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. கோபப்பட வேண்டாம். வாக்குவாதங்கள், வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது, சிம்ம ராசிக்கு 3ஆம் வீடாக அமைகிறது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. நன்மைகள் அதிகரிக்கும். வாகன யோகம் இருக்கிறது. பிரயாணங்கள் வெற்றி பெறும். பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பதவி உயர்வு, பேரும் புகழ், மக்கள் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆகவே சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களிலும், சனி, ஞாயிறு போன்ற நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் வரக்கூடிய நாளாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்கு இந்த வார ராசி பலன் 5ஆம் தேதி திங்கட்கிழமை 4:30 மணி மாலை. இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வர்றது, கன்னி ராசிக்கு அது 11ஆம் வீடாக லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் நன்மையும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. லாபம் பயனுள்ள நாட்களாக, அதிர்ஷ்டம் மனதுக்கு பிடித்த இனிமையான நாட்களாக அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது, கன்னி ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகரிக்கும். அது வீண் செலவாக போகாமல் சுப செலவாக, தேவையுள்ள செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் வேலைகளில் முயற்சி செய்கிற போது அது வீண் அலைச்சல் ஏற்படும். அந்த வீண் அலைச்சலை தவிர்ப்பதற்கு திட்டமிட்டு முயற்சி செய்வது நல்லது. எது முக்கியமோ அதற்கு உரிமை கொடுத்து அதற்கான முயற்சியை எடுப்பது நல்லது. இல்லை என்றால் பொறுமையாக இருந்து 2 நாள் கழித்து முயற்சிப்பது நல்லது. ஆகவே வீண் அலைச்சல், வீண் செலவுகளை, விரயங்களை தவிர்ப்பது நல்லது. பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்யலாம். 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணி வரை. கன்னி ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பான நிகழ்வாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றிகளை ஈட்டக்கூடிய நாளாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது, கன்னி ராசி 2ஆம் வீடாக வருது. ஆகவே இந்த வாரத்தினுடைய இறுதிக்கட்ட நாட்களில் கொஞ்சம் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய பங்களிப்பை நீங்கள் ஈடுபடுகிற போது கொஞ்சம் கோபம் வரலாம், முன்கோபம் வரலாம். ஆகவே அதை பொறுமையாக அமைதியாக இருப்பது நல்லது. வீண் விவாதம், வாக்குவாதம்லாம் வேண்டாம். சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அமைதி வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே கன்னி ராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்களிலும், மத்தியம நாட்கள், வியாழன், வெள்ளி, சனி போன்ற நாட்கள் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்கு இந்த வார ராசி பலன் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும். கடக ராசியில் சந்திரன் வர்றது, துலாம் ராசிக்கு 10ஆம் வீடாக வருது.
தொழில் ஸ்தானம், தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். மனதுக்கு பிடித்த விஷயங்கள், தொழில் முன்னேற்றங்கள் நடக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், அதில் லாபம் கிடைக்கும். பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும், வழி பிறக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. இதெல்லாம் அற்புதமான முறையில் நல்லதொரு முன்னேற்றம் நடக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் நன்மையும் லாபமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உங்கள் திறமைகள் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும், பேரும் புகழும் இருக்கும். சுறுசுறுப்பாக பணியாற்றி நிறைய விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. சிறு சிறு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதை மன உறுதியோடு சந்தித்து நிறைய வெற்றி வாகை சூடக்கூடிய லாபம் ஈட்டக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது துலாம் ராசிக்கு அது விரயஸ்தானமாக இருக்குது. நிறைய செலவுகள் அதிகரிக்கும். அதை சுப செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் அலைச்சல் வரலாம். அதை உங்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல அலைச்சலாக, முயற்சியாக எடுத்துக்கொண்டு அது வீண் விரயங்கள், செலவுகள் எல்லாம் ஏற்படாமல், அது ஏமாற்றம் தராமல், அது பயனுள்ள முயற்சியாக மாற்றிக்கொள்வது நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்தி, ஞாபக மறதி வராமல், செய்கின்ற வேலையை பாதியில் விட்டு விடாமல் அதை முழுமைப்படுத்தி முன்னோக்கி செல்வது நல்லது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகத்தான் இருக்கும். வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் துலாம் ராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது நல்லதொரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். மனசு தெளிவாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும். வாகன யோகம் இருக்கிறது. நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. ஆகவே துலாம் ராசியை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள்லையும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களிலும், இறுதிக்கட்ட நாட்களான ஞாயிறு போன்ற நாட்களிலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய நன்மைகளும் முன்னேற்றமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி இந்த வார ராசி பலன் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தவறி போகும், தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை, நமக்கு கிடைக்கிறது கிடைக்காம போயிடுச்சுன்னு ஒரு வருத்தங்களை ஏற்படுத்திக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். இன்றைய முயற்சிகள் நாளைய வெற்றியாக நிச்சயம் அமையும். எதையும் எதிர்பார்க்காம நம் கடமைகளை செய்து கொண்டே வந்தால் போதுமானது. தந்தையோடு, தாய் தந்தையரோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மனசை தெளிவாக, டென்ஷன், படபடப்பு இல்லாமல் வைத்துக்கொள்வது நல்லது. பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி அதிலிருந்து 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை, இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. லாபஸ்தானம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் தொடங்கிறது, புதிய தொழில் தொடங்கிறது போன்ற சூழ்நிலைகள் அமையும். பதவி உயர்வுக்கான செய்திகள், விஷயங்கள் நன்மை பயக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம். மாணவர்கள் கல்வியில் உயர்வான பலன் அடைவார்கள். வியாபாரம் நல்லதொரு முன்னேற்ற பாதையில் சென்று லாபம் ஈட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். அலுவலக பணியும் பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும், வழி பிறக்கும். நல்ல நாளாக, நன்மை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. சிந்தித்து செயல்பட்டால் நிறைய வெற்றிகளும் முன்னேற்றமும் இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது விருச்சிக ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானமாக இருக்குது.
செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். மனதுக்கு பிடித்த அளவுக்கு நீங்கள் செலவு செய்தால் அது நிறைய செலவாக விரயமாக போகும். ஆகவே திட்டமிட்டு பயனுள்ள செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் ஏமாற்றங்கள் வரலாம். அதே நேரத்தில் ஆசைப்பட்டு பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் சிக்கனமாக நிதானமாக திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. இல்லை என்றால் நிறைய ஏமாற்றங்கள் வரலாம். ஆகவே நினைவாற்றலை அதிகப்படுத்தி ஞாபக மறதி வராமல் செய்கின்ற வேலையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்வது நல்லது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு 8ஆம் வீடு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. மனக்கவலைகளும் தடைகளும் எதிர்மறை எண்ணங்களும் வந்து போகும். கவலைகளே இல்லாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. குழப்பம் வேண்டாம். பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். டென்ஷன், படபடப்பு இருக்கும். உங்கள் திறமைகளை நிரூபிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தவறி போகலாம், தள்ளி போகலாம், தாமதமாகலாம். அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் அடையாமல் இன்றைய முயற்சி நாளைய நிச்சய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் நன்மை வரும் நாட்களாக இருக்கும். பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு 10ஆம் வீடாக இருக்குது. 10ஆம் வீட்டு சந்திரன் தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார். நிறைய சிந்தனைகள் பிறக்கும். சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்பட்டால் தொழில்துறையில், அலுவலக பணியில், வியாபாரத்தில் நிறைய வெற்றி மேல் வெற்றி கிட்டும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசியில் லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கும். வாகன யோகம் இருக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அனைவருடைய பாராட்டும் கிடைக்கும். தொழில் முன்னேற்றமும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அதில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நல்லதொரு நாளாக அமைகிறது. ஆகவே தனுசு ராசிக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் பதட்டமும் தடுமாற்றமும் இருந்தாலும் மத்தியம நாட்கள் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமான சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்கு இந்த வார ராசி பலன் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரை கடக ராசியில் சந்திரன் வர்றது. மகர ராசிக்கு 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் கிட்டும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. ஒற்றுமை உணர்வோடு ஒரு டீம் ஒர்க்காக நிறைய வெற்றிகளை காண்பீர்கள். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது. மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்குது. 8லே சந்திரன். மனக்குழப்பம், மன சோர்வுகள் வரலாம். மனோதிடத்தோடு கவலை இல்லாமல் இந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமையாக இருப்பது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் மனதை குழப்பமடைய வைக்கலாம். அதனால் டென்ஷன், படபடப்பு வேண்டாம். பொறுமை, அமைதி தேவை. பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்லது. 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. மகர ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. அதனால்
கொஞ்சம் சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்பட்டால் நல்லது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். அதிக உழைப்பும் தேவை. விடாமுயற்சி வெற்றியை தரும். கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இதெல்லாம் இருந்தாலும், வரக்கூடிய வாய்ப்புகள் தள்ளி போனாலும் மனக்குழப்பம் அடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்லது. இன்றைய முயற்சிகள் நாளை வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காமல் முயற்சி செய்வது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஓரளவுக்கு கணிசமாகவே இருக்கும். பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்கள் மகர ராசிக்கு துலாம் ராசியில் சந்திரன் வரும்போது 10ஆம் வீடாக வருது. தொழிலில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். விரைவாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை ஈட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி இருக்கும், வாகன யோகம் இருக்குது, பயணங்கள் வெற்றி பெறும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் நடக்கும், நல்ல சந்தோஷகரமான நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் அமையும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, புதிய தொழில் தொடங்கிறது, இதெல்லாம் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய நாட்களாக அமைகிறது. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்களிலும் இறுதிக்கட்ட நாட்கள் சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாள், நன்மை பயக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கும்ப ராசிக்கு இந்த வார ராசி பலன் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது. கும்பராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் அமையும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மனதால் வெல்லக்கூடிய நாட்களாக அமைகிறது. பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 7ஆம் வீடாக அமைகிறது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும். உங்கள் திறமையை அனைவரும் பாராட்டக்கூடிய சூழ்நிலை அமையும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். எதையும் ஒற்றுமை உணர்வோடு சிந்தித்து முன்னேறி வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்லது. 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. ஆகவே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் நல்லது. அறிவுபூர்வமாக செயல்படுவது, திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள், கவலைகள், மன குழப்பங்கள் ஏற்படலாம். அதையெல்லாம் கடந்து உரிய காரண காரியத்தை சரி செய்து, இல்லை என்றால் பொறுமையாக இருந்து அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை நாள் மாலை 4:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது கும்பராசிக்கு 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம், தடைபடலாம், தாமதமாகலாம். அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பம் அடையாமல் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். எதையும் எதிர்பார்க்காமல் ஆர்வத்தோடு அக்கறையோடு தொடர்ந்து பயணித்தால் போதுமானதாக இருக்கும். ஆகவே இந்த வாரத்தில் தொடக்க நாட்களிலும் அடுத்து வரக்கூடிய திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்கள் வெற்றி மேல் வெற்றியும் நன்மையும் முன்னேற்றமும் வரக்கூடிய நாட்களாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்கு இந்த வார ராசி பலன் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கடக ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. மனோகாரகன் சந்திரன் 5ஆம் வீட்டில் வரும்போது மனதில் சிறு சிறு குழப்பங்கள் வரலாம். மனசில் கொஞ்சம் சலசலப்பும் சஞ்சலமும் ஏற்படும். ஆகவே மன விரக்தி அடையாமல் மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானது. ஒரு ஆர்வத்தோடு அக்கறையோடு பிரியத்தோடு மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்துக் கொள்வது நல்லது. கவலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிறகு 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாட்கள் சிம்ம ராசியில் சந்திரன் வர்றது மீன ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் எதையும் எதிர்த்து போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது.
திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் நீங்கும். நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. பிறகு 8ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது நல்லது. 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணி வரைக்கும் கன்னி ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் வரக்கூடிய நாள். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு கிட்டும். நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. பிறகு 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் துலாம் ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. மனக்குழப்பங்கள், மன சோர்வுகள், கவலைகள் வரலாம். அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் தொடர்ந்து ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்திற்கு சென்று வருவது நல்லது. ஆகவே மீன ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் மத்தியம நாட்களில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பான நாட்களாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். ஜோதிடம் பற்றிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.